ஹலோ, வெல்கம் டு அவர் வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக நிஃப்டியை தான் அனலைசிஸ் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறேன். டவுன் சைட்லேருந்து மேலே வந்து ட்ரா பண்ணுறேன். இது எனக்கு இங்கே ஒரு சப்போர்ட் லைனை கொடுக்குது. அப் சைடில் அதே மாதிரி ஒரு லைன் எடுத்து ட்ரா பண்ணுறேன். இந்த ஹைட், அதாவது சொன்னோம்னா மண்டே 15 ஜனவரி 2024 இந்த ஹைட்டையும் இங்கேயும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பேட்டர்ன் தெரியும். நிஃப்டி வந்து அப் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ப்ளஸ் இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நிஃப்டி நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து நெக்ஸ்ட்டு எந்த லெவல் போகும் அப்படின்னு ஒரு ஐடியா கேட்டால், இந்த ப்ரீவியஸ் கை இருக்குது பார்த்தீங்களா, அதை பிரேக் பண்ணணும்னு என்னோடய ஐடியா இருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் கையை வந்து பிரேக் பண்ணணும், இல்லைனா இங்கே ஒரு பேட்டர்ன் வந்து வச்சுட்டு பிரேக் பண்ணணும் கன்சாலிடேஷன் பண்ணிட்டுன்னு. ஸோ அப்படி பார்த்தோன்னா எனக்கு வந்து நாளைக்கு ஓப்பனிங்லேயே வந்து மார்க்கெட் வந்து 23,625 இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அங்கேருந்து ஒரு சின்ன செல் ஆஃப் நடக்கலாம், இல்லை சைடுவேஸில் நிற்கலாம். ஸோ எப்போ வந்து இந்த மார்க்கெட் வந்து 23,650க்கு அப் சைடு பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் நெக்ஸ்ட் லெவல் போவோம். அதுமாதிரி டவுன் சைடு ரிஸ்க் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஏன்னா வந்து மொமெண்டம் நல்லா கெய்னிங் தான் ஆகுதே தவிர மொமெண்டம் வந்து பெருசாக லூஸ் ஆகலை. ஸோ நாளைக்கு லெவலில் பார்த்தோம்னா நம்ம இன்ட்ராடேயில் லெவல்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். நான் இப்போ டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணிக்கிறேன், அப்போ தான் நமக்கு இன்டர்மீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ 1 hour சார்ட்டில் நான் போய்க்கிறேன். அப்போ ஸோ whenever நிஃப்டி டச்சஸ் 23,600 அபோவ், அப்போலாம் நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு 23,488 இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வாட்டி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி அப் சைடில் வந்து வாங்கக்கூடாது. ஏன்னா நிஃப்டி வந்து பிரேக் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி சான்ஸ் இருக்குது. பட் இது ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சு தான். ஸோ மோஸ்ட்லி வந்து பெருசாக நியூஸஸ் இல்லை, அதனால் அப் சைடில் வந்து பிரேக் பண்ணாது. ஒரு சின்ன கன்சாலிடேஷன் தான் கொடுக்கணும்னு என்னோடய ஐடியா. ஸோ நம்ம வந்து 23,628 தாண்டி க்ளோஸ் ஆனிச்சுன்னா தான் டேயில் நம்ம யோசிக்கணும். ஸோ அது வரைக்கும் இதுதான் வந்து நிஃப்டியோட லெவல்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.